வணக்கம் வியூவர்ஸ், நான் யோவியன் பேக் வித் another travel vlog. இப்போது ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னிக்கு தாங்க நான் புறப்பட்டுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டில் இருந்தாங்க. நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். PAL பால் SLNT அப்படின்ற ஒரு ட்ராவல்ஸில் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. இந்த வண்டி சென்னையிலேருந்து உடன்குடி வரைக்கும் டெய்லி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சீட்டர் கம் ஸ்லீப்பர் ப்ளஸ் ரெஸ்ட் ரூமோட ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க வண்டிங்க. இந்த ஏசி பஸ்ஸில் தான் இன்றைக்கி என்னோடய ட்ராவல் அமையுது. நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த வண்டி சீட்டர் கம் ஸ்லீப்பர் மாடலுங்க. ரெஸ்ட் ரூமோடு இருக்கிற ஏசி பஸ் தான். நம்மளோட இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது வண்டிங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் தாங்க இருக்குது ஆப்ரேஷனுக்கு வந்து. பால் SLNTன்னு சொல்லி சீட்லேயே வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெட்ஷீட் ரெட் கலரில் இருக்குது. மெரூன் வித் ரெட்டில் SLNTன்னு பில்லோவும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்பில்ட்டான ஒரு பில்லோவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டுக்கு தலைக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டும் மொபைல் ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரெகுலர் சார்ஜரும் USB டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. புத்தம் புதிய பேக் ரெஸ்ட்டுங்க. பிளாக் வித் சில்வரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதிலலாம் கவரே பிரிக்காமல் இருக்குது. ரெட் கலர் ஸ்க்ரீன்ஸு. பின்னால் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் குட்டி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே எமர்ஜென்சி ஹேமர் இருக்குங்க. SLNT அப்படின்னு சொல்லி நல்லா எல்லோ கலர் ஃபாண்ட்டில் பளிச்சுன்னு லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ பாருங்கள். சீட்டர் டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக தாங்க இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன லக்கேஜ் ரேக் இருக்குது. அது ஏதாவது நீங்கள் நோட் ஆர் மொபைல் தான் வச்சுக்க முடியும். கீழே உங்களுக்கு லெக் ரெஸ்ட் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தாங்க கொடுத்துருக்காங்க. சீட்டே உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலர்லேயும் சீட் கலர் ஒயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு 2 சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு எமர்ஜென்சி ஹேமரும் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்கோடு சேர்த்து இதெல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ளஸ் லைட்டு நல்லா வேலை செய்யுதுங்க. 2 லைட்டுமே வேலை செய்யுது. டிம்மான லைட்டும் இருக்குது, டார்க்கான ஒயிட் லைட்டுமே இருக்குங்க. சிங்கிள் சீட்டை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டர், சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே தலைக்கு மேலே சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட் அது தொட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எலிவேட்டட் பில்லோ, தனியாக ஒரு பில்லோ, பெட்ஷீட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் திக்கான ஸ்க்ரீனாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றுக்கு அங்கிட்டுலாம் ஆடிட்லாம் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஹெட் ரெஸ்ட்டு இங்கே ஒரு சேஃப்டி சப்போர்ட்டுமே சூப்பராக ஸ்ட்ராங்காக தாங்க கொடுத்துருக்காங்க. பின்னாடி சீட்டோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டைமில் இது யூஸ் ஆகும். அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட்டுமே இருக்குங்க. நம்மளோட சீட்டு இது தாங்க A4. ஸோ இந்த மேலே இருக்கிற அப்பர் சிங்கிள் சீட்டு தாங்க நம்மளோட சீட்டு. இதுலேயும் சேம்ங்க, புது சீட்டு, கவரை கூட பிரிக்கலை. ஸோ பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க உள்ளேருந்து பார்க்குறதுக்கு. லக்கேஜ் ரேக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஹேமர், இங்கே பாருங்கள் ஹேண்ட் க்ரிப்பு எல்லாமே சூப்பராக பக்கவாக இருக்குங்க. சவுண்டு தாங்க உள்ளே கோயின்னு கேட்டுகிட்டே இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே காமிச்சாச்சுங்க. ஸோ இப்போ வண்டி நிற்க போது எக்ஸ்டீரியர் காமிச்சிடலாமா? நம்மளோட இந்த ட்ராவலில் போரூரில் ஒரு பேசஞ்சர் இப்போ ஏறுறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பெட்டு கொண்டு வந்துட்டார். நாங்கள் ஏற்றவே மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க ஃபோன்லேயே முன்கூட்டி இதை சொல்லியிருக்கணுன்றதையும் சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் கடைசியில் வந்த ரேப்பிடோ வண்டியிலே கொடுத்து விட்டாங்க. ஆம்னி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பெட் டாக்ஸோ கேட்ஸோ நீங்கள் கொண்டு வந்தால் அது ஏற்றவே மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் கேபினில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். நல்ல நீட்டான கேபினுங்க. அசோக் லைலாண்ட் வண்டி. ஸோ அதனால் கேபினுமே எப்பவும் போல் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. நோ ஸ்மோக்கிங், யுவர் லக்கேஜ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, வெல்கம் டு SLNT. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஒருத்தர் இருக்குங்க. நான் அதையும் காட்டுறேன். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். நல்லா லுக்கான ஃபாண்ட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. PAL SLNT அப்படின்னு. SLNTன்றது குட்டியாக இருக்குது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா SLNTன்றது பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் வியூவிலேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஹெட்லைட் எவ்வளோ பளிச்சுன்னு எரியுதுன்னு. வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் வித் பிளாக்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்தியா ஃப்ளாக்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, SLNT அப்படின்னு சொல்லி. இங்கே இவர் அட்டெண்டர் தண்ணி பாட்டில் எடுக்கிறாருங்க. ஸோ உள்ளே இருக்க பாட்டில் ரேக் பத்தாதுன்னு இன்னொரு கேஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே பேசஞ்சர் ஏறிட்டாங்க. வாங்க நம்மளும் உள்ளே ஏறி கிளாம்பக்கத்தை நோக்கி போகலாம். யூரினல் ஒன்லி. ஸோ இது எப்படி இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா ஒயிட் கலரில் பெரிய லைட்டு கொடுத்துருக்காங்க.
ஃபைன் அப்ளை ஃபார் மிஸ்யூஸ் 2000 ருபீஸ். ஸோ யூரின் தவிர வேறு எதாவது பண்ணிங்கன்னா 2000 ஃபைனுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியுமே உங்களுக்கு நல்ல ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளஷ்ஷுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி சூப்பராக வருதுங்க. ஸோ நல்லா நீட்டாக தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாகவும் இருக்குது, எந்த ஸ்மெல்லும் இல்லைங்க. அதாங்க பெரிய மெயின் விஷயம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ அப்படியே கேபினையும் பார்த்துடலாம். மேலே ஒரு ஃபேன் இருக்குது. ஓனரோட பேரண்ட்ஸுங்க அவங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸுமே வச்சு மாலையெல்லாம் போட்டு லைட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சிசிடிவி கேமரா ரோடு ஃபேஸ் பண்ணி ஒன்று இருக்குங்க. அண்ட் தலைக்கு மேலே அங்கே ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபேனு, மேலே இருக்க பெட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக புதுசாக இன்னும் கவர் பிரிக்காமல் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டிவிடி டெக் இருக்குது. அசோக் லைலாண்ட் ஸ்டேரிங்கு, இங்கே வாட்டர் கேன் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இன்னும் எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் இவர் மொத்தமாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. டைம் கரெக்டாக நைட் 11:10 ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி ஒரு 10 மினிட்ஸ் தான் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகணுன்றவங்க, வெளியே போகணுன்றவங்க போய்க்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது வாங்கி சாப்பிட்டோன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். பஸ் ரொம்ப நேரம் இங்கே நிற்காதுன்றதை உள்ளே இறங்கும் போதே சொல்லி தாங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நான் அப்படியே எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே இன்னும் தெளிவாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து எடுத்துட்டேன். நான் பெருசாக எதுவும் வாங்கலைங்க, டின்னர்லாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் வண்டியோட சைட்ஸு எக்ஸ்டீரியர் இது எல்லாமே எடுத்துகிட்டு சூப்பராக கிளம்பலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் வண்டியும் கிளம்பிருச்சுங்க. வாங்க வண்டியில் போய் ஏறிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம 2 டிரைவர்ஸ் இருக்காங்க, ஒரு அட்டெண்டர் இருக்காங்க. 3 பேருமே இன்டர்வியூ எடுத்துடலாங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 27 வருஷம். 27 வருஷமாவா? இந்த ட்ராவல்ஸ்க்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாகுது. பேசு. இதுக்கு முன்னாடி ஆர்கேஎன், திருமலைவாசன். ஓ, இந்த மாதிரி லைனில் போயிட்டு இருந்தீங்க. எந்தெந்த ஊர் லைனில் போனீங்க? பொள்ளாச்சி, திருச்செந்தூர். திருச்செந்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி போயிருக்கீங்க. இப்போ நம்ம பேலஸ் எல்என்டியில் மொத்தம் எத்தனை வண்டி ஓடுதுங்க? 25 வண்டி ஓடும். 25 வண்டி ஓடுதா? இந்த வண்டி நமக்கு லாஸ்ட் ஸ்டாப் எங்கே? உடன்குடி வரைக்கும். டைமிங் எப்படிண்ணே? டைமிங் 9 o'clock போகும். 9 மணிக்கு போகும். காலைல 9 மணிக்கு அங்கே போங்களா? சரி, ஓகே, ரைட். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் நடராஜன். நீங்கள் இங்கே அட்டெண்டர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது? இங்கே சேர்ந்து 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட் லைனில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 27 வருஷம். 27 வருஷம். இதுக்கு முன்னாடி ஒரு டிராவல்ஸில் மட்டும் தான் இருந்தீங்களா? ஆமாம். இல்லை இந்த லாரி அந்த மாதிரிலாம்? கேபிஎன் டிராவல்ஸ் தான் இருந்தேன். கேபிஎன்? ஆமாம். அவங்க எடுக்கவும் திருமலைவாசலில் ஒரு 6 மாதம் ஓடிட்டு இங்கே வந்து பாலுக்கு வந்து 6 மாதம். அப்படிங்களா? சூப்பர். நீங்கள் வந்து இதில் அட்டெண்டரு? ரைட், ஓகே. உங்கள் ஊர் எது? எங்கள் ஊர் வந்து கமுதி. சரி, ரைட், ஓகே. அண்ணா உங்கள்கிட்ட அப்படியே 2 கேள்வி கேட்டுறேன். உங்கள் பேர்? செல்வம். நீங்கள் சும்மா அதில் பார்த்து பேசுங்க. இப்போ இதில் நேரில் பார்க்க வேணாம். நீங்கள் எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 30 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர், ரைட், ஓகே. இப்போ நம்ம வண்டி அடுத்து எங்கே பிரேக் நிப்பாட்டுவீங்க? திருச்சியில் தான் நிப்பாட்டுவீங்க. சூப்பர். தூத்துக்குடி காலையில் எப்போ போகும்? 7:30 மணிக்கு மேலே. 7-7:30 போகும். நம்ம வண்டிக்கு டின்னர் பிரேக் இருக்கா? இல்லை சார். இல்லை. சரி, ரைட், ஓகே, தேங்க்ஸ். பால் டிராவல்ஸ் பயணம் பண்ணுறது தனி பாட்டு எப்பவும் கொடுப்போம் வழக்கமாக. ஓகே, தேங்க்யூ. கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம கோயம்பேடில் கிளம்பும் போதே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஆப்போசிட்டில் வர வண்டிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா மழை பெய்யுதுன்னு. ரோடே ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். மழை பெய்யறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஸோ நம்மளோட வண்டியுமே இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நின்றுட்டு இப்போ நல்ல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் 25 வண்டி ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையிலேருந்து மட்டும் இல்லை, மற்ற இடத்துலேருந்து வேரியஸ் பாயிண்ட்ஸுக்கு சூப்பராக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் டிரைவர்ஸோட பேசிட்டு கேபின் ரைடும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உள்ளே போய் தூங்கிட்டு வரலாம். ஸோ அடுத்து நம்ம திருச்சியில் நிப்பாட்டும்போது அதை கவர் பண்ணுறேன். 4 hours later. திருச்சி தாண்டி விராலிமலை கிட்ட ஹோட்டல் அமிர்தாஸ் அப்படின்ற இந்த ஃபேமஸான ஒரு ரெஸ்டாப்பில் தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ மென் தனியாக விமன் தனியாக அந்த பக்கம் பின்னாடி இருக்குது. ஸோ போயிட்டு வந்தாச்சு.
25 ருபீஸ்க்கு குட்டியாக ஒரு கார்னோட்டை வாங்கிட்டேங்க. ஸோ கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்குது, குட்டியாக சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கிட்டேன். நம்மளோட வண்டி அந்த பக்கம் நிற்கிதுங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏறிட்டாங்க, வண்டியுமே எடுக்க போகிறாங்க. வாங்க நம்மளும் ஏறலாம். இப்போ இங்கே திருச்சியிலேருந்து உடன்குடி வரைக்குமே இந்த டிரைவர் தான் ஓட்ட போகிறாருங்க. 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் நம்மளோட ஜேர்னியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சென்னையில் கிளம்புறப்ப சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. இப்போ திருச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மழை ஆல்ரெடி பேஞ்சிருக்கு நைட்டில், பட் இப்போ எதுவுமே இல்லைங்க. ஆனால் கிளைமேட்டும் அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிரைவர் அண்ணா வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருக்காருங்க. எக்கச்சக்க ஓவர்டேக்ஸ் பார்த்தாச்சு. மீன்வெல் இப்போ கேபின் ரைட் பண்ணும்போது இந்த வண்டியோட ஃபேர் என்னன்றது நான் சொல்லிடுறேங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சிங்கிள் சீட்டு அப்பர் சீட்டுங்க. ஸோ என்னோடய சீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 ருபீஸ் ஆகுது. டேக்ஸோடு சேர்த்து 979 ருபீஸ் ஆச்சுங்க. நல்ல டீசெண்டான ஸ்பீடில் தாங்க ஓட்டிகிட்ருக்காங்க. 85 to 90 ஸ்பீடில் லாக் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு இதுக்கு அடுத்து முழிக்கும் போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க. 2 hours later. குட் மார்னிங் மக்களே. வண்டி கிட்டத்தட்ட எட்டயபுரம் பைபாஸ் கிட்டே போயிட்டுருக்கு, தூத்துக்குடி பைபாஸில். ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க, நல்ல அமைதியாக இருக்குது. கேபின் ரைட் பண்ணலான்னு வந்துட்டேங்க. இப்போ தான் இந்த டைமில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாரிஸ் ட்ரக்ஸ்லாம் போகும். ஸோ இந்த லைனில் நிறைய லாரிஸ் தான் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பஸ்ஸஸை விட லாரிஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுவும் விண்மெல் தூக்கிட்டு போகிற வண்டிங்க ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்மளோட இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இந்த கேபின்லேயும் சரி உள்ளே இருக்க சவுண்டு தாங்க தாங்க முடியல. அசோக் லேலாண்ட் வண்டின்றப்ப இந்த சவுண்டெலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதாவது தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி இந்த லைனில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கிற இந்த பஸ்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சென்னையில் கோயம்பேட்டில் 9 மணிக்கு மேலே தாங்க கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தூத்துக்குடியோ திருச்செந்தூரோ அடுத்த நாள் காலையில் 9 மணி 10 மணிக்கு தாங்க ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டாக கிளம்பினாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க. உடன்குடிக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. இந்த வண்டியோட அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடில் சேஃப்டி ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பில்லோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, எலிவேட்டட் பில்லோட சேர்த்து. அதுவும் இல்லாமல் பெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வச்சுருக்க இந்த ஃபுல் ஏசிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ஷீட் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தூக்கமே உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் அங்கே தெரிகிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற புதுசாக கட்டின பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. நல்ல மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது, நல்ல மழை பெஞ்சு ஒஞ்சிருக்குங்க. ஸோ தெளிவாக இப்போ தான் சன்ரைஸ் வருது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கோர்ட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பி காமராஜர் காலேஜ் வழியாக போகுதுங்க. யூஸ்வலாக போகிற மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ரூட் போயிட்டு அங்கேருந்து அந்த பைபாஸ் பிடிச்சி போகாது. ஸோ இங்கே நிறைய பேர் இறங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் தூத்துக்குடிலேருந்து உடன்குடி வரைக்கும் நீங்கள் எங்கே கேட்டாலுமே இறக்கி விடுவாங்க. உப்பு தயாரிக்கிற இடங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தூத்துக்குடி சீரீஸில் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸ் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம், மறக்காமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி சீரீஸ்னு இருக்கும். ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பிளேஸஸ் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். நம்ம இப்போ அப்படியே திருச்செந்தூர் பைபாஸை டச் பண்ண போகிறோங்க. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனால் ஹார்பருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இங்கே ஏதோ ஒரு நேவி குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராப் இருக்குது, அவங்க இறங்கி போகிறாங்க. தாமிரபரணி ரிவர் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, சூப்பராக தண்ணி போயிட்டுருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த ஜேர்னி உடன்குடி வரைக்கும் போகிற இந்த வண்டியில் நான் திருச்செந்தூரில் இறங்க போகிறேங்க. இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் இன்சைட் கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஏசி ஃப்ளோ இருக்கட்டும். ஏசிலாம் ஜாஸ்தியாகவே ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேபின் ரைடு என்னால் தாங்கவே முடியல. அசோக் லேலாண்ட் வண்டின்றதுனால என்னமோ தெரில, அவ்வளோ சவுண்டு. கேபினில் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ ஆடுச்சு, அவ்வளோ சவுண்டு. ஒரு ஸ்டெடியாகவே இல்லை. டிரைவர்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஓட்டுறது கூட மேபி ஓகே, அட்டெண்டர் இன்னொரு டிரைவர்லாம் அங்கே கூட உட்காந்துருக்காங்களா, அவங்களாம் எவ்வளோ சிரமப்படுறாங்களோ. நிம்மதியாக தூக்கமும் இல்லாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. கேபினே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இதுதான் உண்மை. பட் உள்ள கம்ஃபர்ட்டு பேசஞ்சர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம்.
நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரெஸ்ட் ரூம் நீட்டாக வச்சுருக்காங்க, ஆன் டைம் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் 5 மினிட்ஸில் திருச்செந்தூர் வந்துடுங்க. நானும் இறங்கிடுவேன். இந்த ஜேர்னி, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்களே கூட சேர்த்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் புதுசாக வந்திருந்தேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒரு யோகி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய் கைஸ்.